ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பா கோதுமை ரவையில் பிரியாணி ரெசிப்பிங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க, ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்யணுன்னா இதை உடனே செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸிங்க, ஒன் பாட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேங்க. அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரையாக தாங்க ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் வேணுனாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு 50 ml எண்ணெய் விட்டுருக்கேன். நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேங்க. நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. தாளிப்புக்கு ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து வதக்கிட்டு இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நான் பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் மஞ்சத்தூளெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி தாங்க எடுத்திருக்கேன். இன்னும் நீங்கள் உருளைக்கிழங்கு, அப்புறம் மீன் மேக்கர், இந்த மாதிரி என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. எல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு வருங்க வதக்கும் போதே. அதுலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வெந்து வரணும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழையும் கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லோவாக பொறுமையாக வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். குட்டி ஸ்பூன் தாங்க, ஸ்பூனோட சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதும் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு. வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நம்ம எந்த கப்பில் சம்பா கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே தண்ணியும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு 2.25 கப்பு தண்ணி வைக்கணுங்க. இது நம்ம குக்கரில் செய்கிறதுனால 1க்கு 2.25 கப்பு தண்ணி தேவைப்படும். இதே நம்ம கடாயில் செய்யணும்னா 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். தண்ணியோட அளவு ஞாபகமாக கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் 1.5 கப்பு வச்சேன். ஸோ தண்ணி 3.25 அளவுக்கு டம்ளரில் தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டேங்க. இந்த தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கூட அடியும் பிடிக்கல. தண்ணி கொதித்த பிறகு உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச சம்பா கோதுமை ரவையை இந்த மாதிரி கொட்டிக்கிட்டே கிளறிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். ஸோ கெட்டி படாமல் இருக்கணுன்றதுக்காக அதை கொட்டிக்கிட்டே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்ததும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் போட்டு மூடி வச்சிடலாம். விசில் ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்டீம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணேங்க. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. வாசனையும் கமகமன்னு சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியோட மெஷர்மெண்ட்டு தாங்க ரொம்பவே முக்கியம். அதை கரெக்டாக வச்சிங்கன்னா நீங்களும் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சம்பா கோதுமை ரவை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.